விக்னேஷ், அப்ப இந்த நிலையான ஆட்சி அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தல் களத்துல? நிலையான ஆட்சி அப்படின்றது நீங்க கடைசி 10 வருஷத்துல எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மேடம். நிலையான ஆட்சி இருக்கிறதால தான் இந்தியா எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியுது. நிலையான ஆட்சி இருந்தால்தான் காஷ்மீர் 370 சட்டம் நீக்கி மீண்டும் இந்தியாவோடு காஷ்மீர் இணைந்திருக்கிறது. நிலையான ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையில் தான் மீண்டும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையே நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான இதுவும் கிடைக்குது நம்மளுக்கு. சோ இந்த நிலையான ஆட்சின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல நிலையான ஆட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க. திமுக கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைச்சிருந்தா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது ஒரு சின்ன ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கும் 10 கட்சி கிட்ட கேட்கணும் அப்படின்னா அது பிரச்சனை தான். திமுக அப்படின்ற ஒரு மாநில கட்சிக்கும் அது பிரச்சனை தான், இந்திய அளவு அது பிரச்சனை தான். இதுவரைக்கும் பாஜக மெஜாரிட்டி வச்சிருந்தாலும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது கூட்டணி ஆட்சி தான். நிலையான ஆட்சியில் கூட்டணியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும் அப்படின்றது பாஜகவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மோடி இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்காரு. அவர்கள் அதே மாதிரிதான் மீண்டும் கேட்கறாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறத விட என்டிஏவை ஆதரியுங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க நிலையான ஆட்சியில் ஒரு கட்சி ஒரு மெஜாரிட்டி கிடைச்சி அவங்க தைரியமாக டெசிஷன் எடுக்கிற நிலைமையில இருக்கணும் அப்படின்னு தான் பாஜக அவங்க பிச் பண்றாங்க. இப்போ வரைக்குமே அது பாஜக கவர்மெண்டா இல்லாம என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு தான் அவங்க அதை முன்னெடுத்து பண்றாங்க. சோ நிலையான ஆட்சி அப்படின்றது எதுக்காகனா ஒரு டெசிஷன் டேக்கிங், பவர்ஃபுல்லான டெசிஷன் டேக்கிங் தேவை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்காக தான் அந்த பிச் பண்றாங்களே தவிர அதே சமயம் இந்தியா கூட்டணி வந்தா அது மாதிரி இருக்காதுன்னு எப்படி இப்ப பிரெடிக்ட் பண்ண முடியும்? அது நிச்சயமாவே தெரியுது மேடம். இவங்களால இப்பவே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அரைவாக முடியல. மேக்சிமம் உங்களோட காமன் பாயிண்ட் என்னன்னா மோடி அவர்கள் வரக்கூடாது, இது மட்டும் தான் ஒரு காமன் பாயிண்டாக இருக்கிறதே தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த அளவுக்கு சீட்டை பகிர்ந்து கொண்டு போட்டிடலாம் அப்படின்றதே அவங்களால ஒரு காமனான பேலன்ஸ் கொண்டு வர முடியல. அந்த புள்ளியில மறுபடியும் அவங்க அதே ஒற்றுமையை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம விட்டுட்டோம்னா பாஜக மறுபடியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மீண்டும் பாஜக வரக்கூடாது அப்படிங்கறதுல இதே முரண்பாடுகளை கலைந்து ஒருத்தரை பிரதமரா அதை தேர்ந்தெடுத்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடியே கலைஞ்சிரும்னு சொல்றீங்கல்ல, அப்ப இதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு கட்டு சீட்டு கட்ட கலைச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. பேசலாம் விக்னேஷ், பேசுங்க. அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். விபி சிங் அவர்களோட எக்ஸாம்பிள் முன்னாடியே நம்ம எடுத்தோம். ராஜீவ் காந்தியை வீழ்த்தியாக வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோட விபி சிங் தலைமையில ஆதரிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைம் ராஜீவ் காந்தி தான் மெஜாரிட்டி சீட் வாங்கினாரு. ஐ மீன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாரு. பட் அவர் ஆட்சி அமைக்க வரவில்லைன்னு சொன்ன உடனே விபி சிங் அவர்களை பிரதமராக்கி ஆட்சியை பிடித்தார்கள் எதிர்கட்சிகள். அனைவருக்கும் காமனான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, தேசியத்தை மீட்க வேண்டும், இந்த தேசத்தை ராஜீவ் காந்தி கிட்ட காப்பாற்றும் நேஷனல் அஜெண்டா அப்படின்றது இருந்துச்சு. நேஷனலிசம்ன்றது அவங்களோட ஃபீலா இருந்துச்சு. ஆனாலும் அந்த அரசு எவ்வளவு சீக்கிரம் கவிழ்ந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவர்கள் பல வகையில் ஒற்றுமையாக இருந்தார்கள். காரணம் என்னவா இருந்தாலும் கலைஞ்சதுக்கு கவிழ்த்ததுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மண்டல் கமிஷன், அதனால நடந்த ஒரு அரசியல் எதுவாக இருந்தாலும் அது நிலைக்காதுங்கிறார். பேசுங்க விக்னேஷ், பேசுங்க. அதான் சார், 1990ல ஒரு ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா 2024ல வேற ஒரு ரீசன் வரும். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வெறும் டெல்லியில் மட்டும்தான் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் 4-3 பிரிச்சிருக்கிறாங்க. இங்க மட்டும்தான் அந்த காமன் ப்ரோக்ராம்ன்றது ஒர்க் ஆயிருக்குது. அதே ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ்க்கும் பஞ்சாப்ல அது கிளியரா ஒரு இது கொண்டு வர முடியல. கோவால காங்கிரஸை ஆதரிக்கிறேன்னு ஆம் ஆத்மி சொல்லியிருக்கு. இது மட்டும்தான் ஒரு மினிமம் ப்ரோக்ராமாவே இவர்களால் அட்டெண்ட் செய்ய முடிஞ்சதே தவிர வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், கேரளா ஆகட்டும், கேரளால ராகுல் காந்தி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு வேலை செய்து கம்யூனிஸ்ட் எந்த இடத்துல இவங்க காமனா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதனாலதான் இந்த ஸ்திரத்தன்மைன்றது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக மாறும்னு சொல்றேன். சரி, அப்ப என்ன மாதிரியான முடிவுகள் வருது? அதுக்கு முன்னாடி அண்ணன் 2 பாயிண்ட் சொன்னார், அது மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். அதாவது நான் ஒரு வாங்கினா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எடுத்து விடுவோம் சொன்னது தப்புன்ற மாதிரி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டார். அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எதனால் வந்ததுன்னா மதிப்பிற்குரிய திரு ஜவஹர்லால் நேருனால் வந்தது. அதை மீட்டெடுப்போம் சொல்கிறது ஆளுமை. ஆனால் இதே ஃபருக் அப்துல்லா இதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அணுகுண்டு வச்சுருக்காங்க, நம்ம தலையில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி கோழைத்தனம் நம்ம இந்தியாவுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசில் ஊடுருவல் சைனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பாரத பிரதமரும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், அதை அவங்கள அடக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. அது ஆளுமை, அதுதான் நமக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை. அதனால தான் இவங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும். அதே சமயத்தில் 1962 நம்ம மதிப்பிற்குரிய பிரதமர் அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு சைனா உள்ளர வரும்போது அட்டாக் பண்ணும்போது
கை கூப்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு, ஜான் எஃப் கென்னடிக்கு லெட்டர் எழுதுறாரு. அதாவது எங்களுக்கு வந்து ஏவுகணைகளை கொடுங்க, ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுங்க அப்படின்னு. அவங்க காலதாமதம் பண்ணுறாங்க. இல்லையே 10,000 பேர் போனால் தான் அந்த ஜெட்டுகளை இயக்க முடியும்னு ஒரு பாராளுமன்றத்தில் அங்கே இது நடக்கும்போது, டிபேட் நடக்கும்போது இவர் இன்னொரு கோழைத்தனமான விஷயம் செய்கிறாரு. சத்தியமாக பாகிஸ்தான் மேலே இதை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு கோழைத்தனம் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஆளுமை தான் இன்றைக்கி வேணும். அந்த ஆளுமையை வச்சு தான் இதில் என்னாச்சு, கத்தாரில் 8 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கூட இல்லாமல் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி லாவோஸில் 23 பேரை சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? பைரட் ஷிப்பில் 18 மாலுமிகள் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் அவங்கள மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஆளுமை இந்த 10 வருஷத்தில் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு ஆட்சி தான் நிலையான ஆட்சி. அதுதான் மக்களுக்கு நல்லது பண்ணும். அதே மாதிரி வளர்ச்சி இல்லைன்னாரு. என்ன விதத்தில் வளர்ச்சி இல்லை? 10 கோடி கழிப்பிடங்கள் கட்டியிருக்காங்க, 18 கோடி குழாய் கனெக்ஷன், தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 10 கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு ஒரு கிராமம் கூட எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இல்லாமல் இல்லை. இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரயில்வே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் வளர்ச்சி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் எது பொதுத்துறை இருங்க அதுக்கு இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. பொதுத்துறை நிறுவனங்கள் அதை தனியார் மயமாக்கிறார்கள். 160 நாடு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் உலகத்தில் இருக்குது. அதில் 109 நாடுகளில் இந்த மாதிரி பிஸ்னஸ் எந்த நாடும் பண்ணலை. கவர்மெண்ட் இந்த 159 நாட்டில் எந்த கவர்மெண்ட்டுமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. இந்திய அரசாங்கம் மட்டும்தான் பிஸ்னஸ். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு வேலை வாய்ப்புக்காக இந்த பொது நிறுவனங்களை அதுல என்ன நமக்கு வளர்ச்சி என்ன கிடைச்சது, என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சது, இதுக்கான வெள்ளை அறிக்கை இருக்கு. இதே இவங்க நம்ம வந்து சேவைக்காக பண்றோமா? பொதுப்பணித்துறை இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெச்எம்டியை கொன்னே போயிட்டாங்கல்ல. ஆனால் இவங்க ஹெச்ஏல என்ன பண்ணியிருக்காங்க? தூக்கி நிறுத்தியிருக்காங்க இல்லையா? ஹெலிகாப்டர் டீல் சைன் பண்ணி ஹெலிகாப்டர் அங்கே பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி காப்பாற்றப்பட வேண்டிய புது நிறுவனங்களையும் காப்பாற்றுறாங்க. வேண்டான்ற நிறுவனங்களை விற்கிறாங்க. இன்னொரு திரும்ப சொல்றேன், 159 நாடுகள் பிசினஸ் பண்ணல, நம்ம இந்தியா மட்டும்தான் பிசினஸ் பண்ணது. ஆட்சி தான் பண்ண வேணுமே தவிர ஒரு அரசாங்கம் பிசினஸ் பண்ணக்கூடாது. நீங்க இது ஒரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து 99 2014 ஆவரேஜ் ஜிடிபி growthன்னு சொன்னேன், ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். அதையும் நான் ஜிடிபி பத்தி பேசுறேன். அது இல்ல, நம்ம அது 24க்குள்ள அதையும் அத பத்தி நம்ம பேசல. அது அந்த இல்ல அது வளர்ச்சியை பத்தி பேசுறோம். இவர் சொன்னார்.